காட்ஃபாதர்னு ஒரு படம் அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. சார் நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான் டைட்டில் வச்சு கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், இது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம், சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்ன கூப்பிட்றாரு. ஆமாம், அது என்னமோ காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போகிறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார், நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான் டைட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படியே சிகரெட் பிடிச்சது. நம்ம எத்தனை கதை தேடணும், ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு. நான் என்ன சொன்னேன் அப்போது, மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் கேட்குறேன், எனக்கே மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம், ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதிலெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன், ஒப்பீனியன் மட்டும். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. அவர் சொல்றாரு சார், அவர் தானே கரெக்டாக சொல்ல முடியும். இல்ல அது சொல்றாரு. உங்களுக்கு when you start growing, இந்த சினிமா புரிதல் வரும்போது then you start appreciating even more அப்படின்னா, அப்போ ஸ்டைல் வந்து ரஜினி சார் அப்படின்னீங்கன்னா இவர் வந்து he stylish in a very different way. In what way அவருடைய ஸ்டைலில் ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து இட்ஸ் நாட் அபவுட் wearing clothes. ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்து இட்ஸ் நாட் அபவுட் wearing clothes, இட்ஸ் a mental attitude. அது வந்து எவ்ரி கேரக்டர் ஒரு attitude ஒன்று வச்சிருப்பாரு. பிகாஸ் நமக்கு இப்போ சினிமா புரியும்போது நமக்கு பார்க்கும்போது தெரியுது this man has fantastic attitude. அப்போ உங்களுக்கு ஸ்டைல் இஸ் நாட் learnt, it is cultivated from within. சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்ன கூப்பிட்றாரு. ஆமாம், அது என்னமோ காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போகிறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார், நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான் டைட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படியே சிகரெட் பிடிச்சது. நம்ம எத்தனை கதை தேடணும், ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு. நான் என்ன சொன்னேன் அப்போது, மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் கேட்குறேன், எனக்கே மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம், ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதிலெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன், ஒப்பீனியன் மட்டும். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படி